அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. பரபரப்பாக வச்சுக்கோங்களேன், பரபரப்பாக இருக்கணும் நீங்கள். பரபரப்பின் உச்சகட்டத்தில் நோ பால். நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, இறுதியானது, மாற்ற முடியாது. இப்போ ஜெயிக்கணும்னா முருகா ஒரு வயது வாங்கணும் அப்படின்னா திரும்பி நோ பால் பண்ண. ஒரு பால் கேட்டு சூப்பர் ஜி. அது நோ பால் இல்லையா, பெரிய நோ பால் ஜி. ஏற்கனவே வார்னிங் வேறு வாங்கியிருக்காங்க. ஃபீல்டு எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க, கட கட கடன் இல்லைங்க. வைட்ல 4, நோ பால்ல 4. அவ்வளோதாங்க. இந்த ஒரு பாலுக்காக வந்து வைடு போடுவாரா, வைட்ல நோ பால் போடுவாரா, நோ பால்ல 4 போடுவாரா, முருகா 6 அடிப்பாரா? விமர்சனங்கள் 1000 இருக்கலாம். ஆனால் நடந்தது பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? ஒரே ஒரு ஆளு, பிரசாந்த் இல்லை, கருப்பையா. அதான் திருநெல்வேலி அல்வா போல வந்து இருட்டுக்கடை அல்வா போல ஒரு கேட்ச் வந்தது, அதை விட்டார். கருப்பையா வந்து ஒரு இது மாதிரி, திருஷ்டி மாதிரி. கருப்பையா யார் எடுக்கிறாங்களோ கருப்பையா வந்து அந்த டீமுக்கு திருஷ்டி மாதிரி பண்ணுவார். அப்படியே என்ன பண்ணுவார், ரப்பர் மாதிரி அழிப்பார், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பார். அந்த டீம் ஓனரை வந்து கரைப்பார், பேச்சு பேச்சு பேச்சு. அருண் குமார் மேன் ஆஃப் த மேட்ச். அருண் குமார் அவ்வளோதாங்க. இந்த தொடர் வந்து சாய்ச்சரன் இந்த போட்டி நடுவராக விக்கி மற்றும் சஞ்சயா. சொல்லுங்க. சரி, ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அருண் வந்து உங்களோட மேன் ஆஃப் த மேட்சை வாங்கிட்டு போயிடுங்க. அப்பா ராஜவேலு போன மேட்ச் நடத்தின பால் எங்க? ராஜவேலு சண்டோ. சரி, பேட்ஸ்மேன் உள்ள வந்துடுங்க. ஃபீல்டெல்லாம் செட் பண்ணியாச்சு. கேகேஆர் வரலாம். இந்த டேவோட லாஸ்ட் மேட்ச் இதுதான், எங்களுக்கு தெரிஞ்சுதான். ஆனால் வந்து சிஎஸ்கே அப்பீல் பண்ணுறாங்க, நாங்கள் 6:30 மணி வரைக்கும் விளாடணும், சீக்கிரமாக நடத்தினா 6:30 மணி வரையும் மேட்ச் நடக்கணும் அப்படின்ற. ஆடலாம், 6:30 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். அடுத்த மேட்ச் யாருக்கு? அப்படி இல்லைன்னா 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. நாங்களும் வெயிலில் உட்கார மாட்டோம். சண்முகம் ஃபோன் அடிக்குது பாருங்க, அந்த பேக் ஃபோன் அடிக்குது பாருங்க, அந்த பேக். ஓகே, ஸ்டார்ட். பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஓவர் யாரு? பார்த்திபன். பவர் பிளேல ஸ்பெஷலிஸ்ட். உலர்ந்து வாய், முடியல வெயில்.
ஒரு வைட். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பார்த்தி. நல்ல ஒரு புல் ஷாட்டுங்க ஜீவா கிட்ட, கண்ட்ரோலா அடிச்சிருக்காரு. 4 தரையோட தரையா ஒரு ஃபுல் ஷாட். பால் ஓடிட்டே இருக்கும் இந்த கிரவுண்ட்ல, கேப் பார்த்து அடிச்சா போதும், பால் ஓடிட்டே இருக்கும். நல்ல ஒரு ஷாட் ஜீவா கிட்ட இருந்து. ஒரே ரிவர்ஸ் அங்க ஆள் இருக்கு. அவர் நல்ல ஒரு ஃபீல்டருங்க, இருந்தாலும் 2 ரன் ஓடிட்டாங்க. அப்புஜான் அப்படிதான் அங்க அங்க கேமரா ஆட்டுறாங்கடா. அங்க கேமரா கொஞ்சம் ஆட்டாதீங்க அரவிந்தா. அப்புஜான் கோபால் கொஞ்சம் கேமராவை ஆட்டாம இருங்க. அருண் மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து வாங்குங்கப்பா. அருண் வாங்க. நல்ல ஒரு த்ரோ. யார் அந்த ஃபீல்டர்? விஜயா? விஜய். விஜய் இந்த மேட்ச் விஜய்க்கு ஆடும் 11ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. 15 பேருங்க ஆர்சிபி டீம் வந்து 15 பேரும் ஒரு 10 ஆல்ரவுண்டர் இருக்காங்க ஆர்சிபியில். தனியார் அவுட்டா அவுட்டா சவுண்ட் இது வரைக்கும் கேக்குது. அவுட். கார்த்தி ஒரு பேட்டிங்ல சேஞ்ச் இருந்தது லாஸ்ட் 2 மேட்சா, ஆனா கார்த்திக் அது ஒர்க் அவுட் ஆகல. பவர் பிளேலயே அவரோட விக்கெட். அவர்
10 ஹவர் லைவ்ல பவுண்டரி 7 ஹவர் வந்து சவுண்டே கேட்கல. கொஞ்சம் பாருங்களேன். கேட்ச் மிஸ் பண்ணி பிளாங்கா இருக்கு. ஒரு 4 ரன் பிளாங்கா சவுண்டே கேட்கல. யூடியூப்ல அப்படியே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏறி போய் ஒரு சுத்து, ஆனா பால் கீப்பர் கிட்டே போயிடுச்சு. லாஸ்டா ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிடுவாங்க. அதோட பக்க விளைவு இப்ப தெரியாது, லாஸ்ட்ல தான் தெரியும் என்ன ஆகுதுன்ட்டு. இன்னும் 4 ஓவரில் தெரிஞ்சிடும். 4 ஓவருக்கு ஸ்கோர் 35. நல்ல ஒரு ஸ்கோர். 4 ஓவர் 35. அத்த 4 ஓவர் இப்போ பிடிப்பாங்களா ஆர்சிபி? இன்னும் டெத்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க நிறைய பேர் ஆர்சிபிக்கு. யாரு? நின்று அவர் கால் பண்ணி சொல்றாருப்பா, அவங்க வீட்டில் வந்து கமெண்ட்ரி பார்த்துட்டு நல்லா பண்றீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க, என் பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நின்று எங்க இருந்தாலும் போய் நிம்மி ஒரு நல்ல பவுலருங்க, சூப்பர்மேன் பஞ்சுக்கு ஸ்பெஷலிஸ்ட். 100 ரூபா கொடுத்துருக்காருங்க நிம்மி. கிச்சு ஒரு 100 ரூபா கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால அவர் பெருமையாக பேசிட்டு இருக்காரு. ஓகே, பேக் டு த மேட்ச். நிம்மிக்கு வந்து 100 முத்தங்கள் காத்திருக்கு. நிம்மி கிரவுண்டுக்கு வந்து வாங்கிக்கலாம். 100 முத்தங்கள் அழகா கொடுப்பாங்க, வாங்கின பெயினா இருக்கலாம். மணி மணி கண்டன் ஒயிட் ஸ்பெஷலிஸ்ட் இல்லைங்க, டெத் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அவரு. ஜீவா அப்படின்னு இல்லைங்க, அவரே வாய்டு போடுவார். ஒரு லீக்ல டெத் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருந்தார் மணி. அப்புறம் கொஞ்சம் இன்ஜுரி இல்லை, கொஞ்சம் டயட்டில் இருந்தார். டெய்லியும் ஒரு 4 போண்டா அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் டயட்டில் இருந்தார். அதனால கொஞ்சம் போர்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மணி வீட்லையும் பார்க்குறாங்க. இப்போ டயட் ஃபுல் டயட்டில் இருக்கார். நிம்மி சிறந்த பதவி. இதுவரையும் வந்து ஒரு அணி மிராக்கெல்லாம் போர்டிங் போடுவார்னு யாருக்கும் தெரியாதுங்க. இந்த பால் தெரியும் மணியா. நல்ல ஒரு பால் ஜீவாகிடும். நல்ல ஒரு தடுப்பாள 2 ரன்னா ஓடுவாங்களா? சுரேஷுங்க அந்த ஃபீல்டு கிட்ட போனா கொஞ்சம் டேஞ்சர் தான் ஓடுறது. ஒரே அழுத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு வருவாங்க. அப்புறம் பவர் பிளேல ஒரு 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, வளர் மற்றும் பார்த்தி. அவங்கள தாண்டி போடுறது கஷ்டம். பால் ஒரு பேட்ல பட்டிருக்கா இல்ல ஒய்டா? அம்பையர் டிசிஷனுக்கு வெயிட்டிங். எனக்கு தெரிஞ்சு ஒயிட் பிச்சை தாண்டி போட்டிருக்காரா? ஒரு ஒயிட் +1 அடிக்காம ஒரு 2 ரன் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. இல்லைங்க, அவரே போடுவாரு. அதுக்கு 5 பந்து. ஒரு அந்த லைவ்ல அந்த பால் இந்த சைடு தாண்டி போட்டாலும் வைடு நோக்கலாம் எடுத்துக்கலாம். ஃப்ரீட்லாம் கிடையாது. நிம்மி ஒரு 4 ரன் இனாமா எடுத்துருவாங்க. உங்க அண்ணனை பாருங்க, அழகா போடாது பாருங்க. ஒரே பால் 5 ரன் போடலன்ட்டாருங்க. திரும்பியும் போடலன்ட்டாருங்க. அவருக்கு இது புதுசு இல்லையே. ஓகே, மறுபடியும் நேற்று நடந்ததுதான். ஒரு 2 பால் போட்டாரு. வந்து 5 வைடு மட்டும் தான் போட்டாரு. பால் மறுபடியும் ஒரு போலிங் சேஞ்ச். ஆனா போலிங் வச்சு இடப்படக்கூடாது. பேட்டிங்ல வந்தாருன்னா அவரை பார்த்தா பவுண்டுவாங்க. மணி நல்ல ஒரு விப்பர், ஹார்டு விப்பர். ஃபர்ஸ்ட் பால் அடிப்பார் 6. பயப்படாம சுத்திட்டே இருப்பார். சிங்கிள்லாம் ஆடுறது கஷ்டம். நான் 6 அசால்ட் அடிப்பாரு. பீரோ மாதிரி. கேட்சா நல்ல ஃபீல்டிங், சிறந்த ஃபீல்டிங். த்ரோ நல்லா அடிச்சாரு. ஆனா ஜீவா குயிக்கா ஓடிட்டாரு உள்ள.
நீங்க யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க சுரேஷ்? இந்த ஆட்டத்துல யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க? இந்த ஆட்டத்தில் கமெண்ட் பண்ண சொல்றேன். கமெண்ட் பண்ணுங்கல்ல, யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்ல விசாரிச்சா அப்படின்ட்டு போறாங்க. மறுபடியும் ஒரு வைடா நல்லா வைடு வாங்கிட்டாரு. எதுக்கு அடிச்சுக்கிட்டு சும்மா போற வைடா அடிச்சு அதுக்கு அப்படி ஒரு ரன்னுக்கு சும்மாவே வரட்டும். கேகேஆர் ஓட் போடுவேன் எனக்கு தெரியும். கேகேஆர் அழகா கேகேஆர் ஒரு ஃபயர் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க நிலைமைக்கு கேகே இழுத்து பிடிக்கிறாங்க மேட்ச் அவங்க சைடு. அவ்வளோதான் இழுத்து பிடிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு தடுப்பாட்டம் ஜீவா கிட்ட காம ஆடிட்டு இருக்காரு. அவர் பாட்டு ஃபுல்லாக ஆடணும், 8 ஓவர் ஆடிட்டு கம்ப்ளீட் பண்ணும். அதுதான் அவரோட ஒரே aim. கிஷோர் ஸ்ரீராம் நல்லா ஒரு ஷாட் அடிக்கிறாரு. 2 ரன்னா ரெண்டா ஓடிட்டாங்க. அவர் ஓடினே இருப்பாருங்க. 2 ரன்னுங்க. அவங்க அண்ணன் தான் கொஞ்சம் ஓடுறது கஷ்டப்படுவாரு. தம்பி முன்னல் வகுப்புல ஓடுறாரு. நீங்கள் ஸ்ட்ரைக்கரை பாராட்டுங்க. நான் ஸ்ட்ரைக்கரை 40 வயசுல ஓடாரு பாருங்க. 40 வயசுல அந்த அழகா இருக்க. 45 வயசு பா, ப்ரௌட் ஆஃப் யூண்ணா. 45 வயசுல ஒருத்தர் 3 ரன்னு ஓடுற வயசுல இல்லப்பா, கம்மியாக இருக்கு. மறுபடியும் ஒரு தடுப்பாட்டம் 2 பார்த்தியை தாண்டிலாம் போகவே முடியாது. 2 ரன்னு ஒத்த கையில் எடுத்து ஒரே ஸ்டிக் அடிப்பார். சிங்கிள் ஸ்டிக் இருந்தாலும் இப்போ ஸ்ட்ரைக்ல சுந்தர் ரிவர்ஸ். ஆனா வைடா இந்த ஓவர்ல ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஒரு வைடா போயிட்டு இருக்காங்க. ஒரு 5 வைடு போட்டிருக்காங்க அந்த ஓவர்ல. வைடுக்கு ரிவ்யூ யாராவது ஓடிய பாருங்க. வைடுக்கு ரிவ்யூ. இது வந்து கிளீனா தெரியும் அந்த கேமரால இருந்து வைடா இல்லையான்ட்டு. பார்த்தி வந்து ஒரு ஷார்ட் பால் போட்டாருங்க. பேட்ஸ்மேன் ரிவர்ஸ் ஆகிறத பார்த்து ஷார்ட் பால் அடிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் பால் போட்டார். பேசினாரா என்னன்ட்டு மேட்ச் இப்படி பண்ணிட்டாங்களே, மண்ணை லீவ் போட்டாங்க என்னாரா. வைடுப்பா ரிவ்யூ லாஸ். வைடு அம்பியர் சொன்னால் கரெக்டாக தாங்க இருக்கும். இன்டர்நேஷ்னல் அம்பியருங்க எல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க எல்லாரும். அதில் ஃபஸ்ட்டு அம்பியருக்கு அவார்டு வாங்கினது யாருன்னா உதயா தான். பெஸ்ட் அம்பியர் ஆஃப் த இயர் அப்படின்னு வாங்கியிருக்காரு லாஸ்ட் இயர். அவர் நிற்கும் போது ஒரு சின்ன தப்பு கூட நடக்காது. ஒரு கன் ஸ்டாஃப் அவர் நைட் ஃபுல்லாக நம்ம கூட தான் இருந்தார். அதை போகிறது மனசு இல்லை அவருக்கு. ரிவர்ஸ் அங்கே ஆள் இருக்கு, வளர் அங்கே பாருங்க, அச்சிட்டே இருப்பார். குறி பார்த்து ஓடுனீங்கன்னா ஓவரா வச்சுட்டாரு அந்த ஸ்டிக்கில் கண்ணை. எத்தனை ஓடினீங்கன்னா அந்த ஸ்டிக் அப்படியே கீழே வந்துருக்கும். அது 5 ஓவருக்கு 46, 46, 5 ஓவர் 46 ரன்ஸ். கோகனட் அரவிந்த் பிக் ஃபேன். கோகனட்டா ஒரு பூவா போடுறப்பா போலிங்கு. நம்ம எங்கேயாச்சும் கூட்டு போயிட்டு போலிங் பார்த்தா ஒரே கோகனட்டா வச்சுன்னு இருப்பாரு. ஆனா அவங்க டீம்னு வந்துட்டா போதும், மூஞ்சி ஏத்துறாருங்க எல்லா பாலும். ஒரு டைமிங்கே இல்லாம போயிட்டே இருக்கு. அது எதிர்காலத்துல போடுறாருங்க. நம்ம ஆடும்போது மிராக்கல் பண்றாரு. நம்மளுக்கு நல்லா போட்டாரு இந்த டோர்னமெண்ட்ல. அதுவும் நிறைய பேர் இருக்காங்க. உதயா வந்து உதயா அப்புறம் அப்புஜானோட ஸ்லோவர் தான் மிஸ் பண்ணோம். ரொம்ப ஒரு ஸ்லோ ஆஃப் கட்டர் விடுவார், அதை தான் மிஸ் பண்ணோம்.
அடுத்த மேட்ச் பார்க்கலாமா? ஜீவா நல்ல ஒரு ஷாட்டுங்க, 2 ரன்னா. டேனியை விரட்டிட்டு வராரு, ஆனால் அவர் ஓடுவாருங்க, ஆடிட்டே இருக்காரு. 2 ரன் 8 ஓவர் ஆடணும், அதுதான் அவரோட குறிக்கோள். 8 ஓவர் ஆடினா ஸ்கோர் வந்துட்டே இருக்கும். அவர் நின்னா போதும், அவர் நின்னா வந்துட்டே இருக்கும் ஸ்கோர். மறுபடியும் ஒரு தடுப்பாட்டம் ஆட பார்த்தாரு, ஆனால் ஒரு பீட்டன் போலர் கிட்ட இருந்து ஒரு நல்ல பால். யார் அந்த போலர்? சஞ்சய். மறுபடியும் ஒரு டாட் பால் சஞ்சய். ஆர்சிபி ஒரு மேட்சுக்கு 11 மாத்திட்டே இருக்காங்க, ஏன்னா அவ்வளோ நல்ல பிளேயர் இருக்காங்க அவங்க டீம்ல. ரிவ்யூவா வைடுக்கு ரிவ்யூ. அப்போ அந்த ரிவ்யூ மூலம் எடுத்து ஒரு மேட்சுக்கும் 11 மாத்திர ஒரே டீம் வரணும், அது ஆர்சிபி தான். அவ்வளோ பேருக்கு வாய்ப்பு தராங்க எல்லாருக்கும். வைடுக்கு ரிவ்யூவா? ஓகே, கொஞ்சம் பாருங்க டக்குனு. ஒரே டைம் பாருங்க, அது என்ன உங்களுக்கு தோணுதோ கொடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் பாலாக இருக்கும், ஏன்னா இன்டர்நேஷ்னல் அம்பையர்ஸ். கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல்ட் செட் பண்ணுறங்க. அடுத்தது பேட்டிங் நீங்கள் தான் வரணும். ஆர்சிபி சூரிய பகவான் இறங்கிட்டே இருக்காரு கீழே. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போலிங் போடுறீங்களோ நல்லா வெளிச்சத்தில் ஆடலாம். அப்புறம் நேற்று மாதிரி பேட் லைட்டில் தான் ஆடுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. பால் ரைட்டா? பால் ரைட்டு. சஞ்சய் அவர் இன்டர்நேஷனல் அம்பையருங்க, 2 சொன்னாருன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு இன்ச்சு உள்ளே போனாலும் கண்டுபிடிச்சிருவார். விக்கி மற்றும் சஞ்சய் சிறந்த நடுவர்கள். இந்த ஆட்டத்துக்கு வந்து கட்டுக்கு அடங்காத கூட்டம். அங்கே பாருங்க, காரு, பைக்கு, லாரி ஏறி போய் ஒரு வெட்டினாரு. இவ்வளோ நேரம் பதுங்கிட்டு இருந்த ஜீவா பாய போனார், ஆனால் சரியா மீட் ஆகல. பேட்டில் 3 டாட் பாருங்க ஆர்சிபிக்கு. இந்த ஓவரை நல்லா போட்டு இருக்காரு சஞ்சய். இவரு போன மேட்ச் காணுமே. மறுபடியும் ஒரு ஏறி போய் ஒரு சுற்று விக்கெட்டா போயிட்டாருங்க ஜீவா. ஒரு 3 டாட் பாலை போட்டு ப்ரெஷரை போட்டு 4வது பால் ஷாட்டுக்கு போனாரு. ஜீவாவோட நன்றி ஜீவா, நன்றி. அப்படியே அவுட் ஆனதுக்கப்புறம் அம்பையரை நல்ல ஒரு பேட்டிங் ஜீவா கிட்ட இருந்து. வாழ்த்துக்கள். ஸ்டார்டிங்ல இருந்து சிறப்பா ஆடிட்டு இருந்தார் ஜீவா. யாரு துரையாது? அதுதான் ஒரு 2 டாட் பால் போட்டாலும் ப்ரெஷர் ஆயிட்டாருங்க. துரையாது அடுத்த ஆட்டக்காரர் துரை. கேகேஆர் வந்து எங்க வந்து அவங்க மேட்ச் வீட்டுலயே அதிக உயரம் உள்ள ஒரு வீரர்னா இவர் தான். அவதான் பிபிஎல் வேலைச்சேரி. எனக்கு தெரிஞ்சு பள்ளிக்கரணை 2 வரைக்கும் இவர் தான் இருப்பார். அவதாங்க மேட்சை மாத்திட்டாருங்க. துரை மேட்சை மாத்திட்டாருங்க. ஒரு ரிவாஸ் என்ற முறையில் அடிக்க பார்த்தாரு, மேட்சை மறுபடியும் ஒரு டாட்டுங்க சஞ்சய் கிட்ட இருந்து. சூப்பரான ஒரு ஓவருங்க இது, சூப்பரா. 13ஆம் நம்பர் வீடு அந்த மாதிரி 13ஆம் நம்பர் ஜெர்சி போட்ட ஒரு ஸ்கோர். ஒரு 40 போட்டார் ஒரே 2 ஓவர்ல 2 ரன்னு. சூப்பரான ஒரு போலிங். மணியோட தம்பிங்க அவரு, ஆனா அண்ணன் பார்த்தா ஒரு அடிக்காமலே 8 ரன் போட்டுருக்காப்புல. ஒரே பால்ல 5 ரன் போடுறாரு. தம்பி 2 ரன் போடுறாரு 6 பாலுக்கு. இவர் எங்க போனாரு? போன மேட்ச் எங்க போனாரு? அவருக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க, பதுக்குனாங்க. ஏன்னா நம்ம எல்எஸ்சி அசால்ட்டா அச்சிடலாம் அப்படின்ட்டு. வினோத் விரட்டிட்டு ஓடி வராரு. 1 2 அங்க த்ரோவை பாருங்க. புல்லட் த்ரோ AK-47 மாதிரி வரும் த்ரோ. பவர் பிளேல எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டர் இருக்காருங்க உள்ள. மறுபடியும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. நிக்க அடிச்சிருந்தா அவுட். 2 ரன் வருமா? ஒரு பேக்கப் இருக்காரு. யாரு? அரவிந்த். இங்க பாருங்க,
பேட்டை மாத்த வந்தாருங்க. மாத்தினாங்க. அந்த பால் ஆனால் ஓரத்தில் போயிடுச்சு. அப்படியே நைஸா வந்து ஓரெல்லாம் பார்த்தாங்க. அவன் பார்த்தா பேட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டான் தோற. இல்லைன்னா இது 2 ரன் வந்துருக்கும். நான் பண்ணுவீங்க அப்படின்றாரு. இளம் வீரர்கள் சூப்பரா போறாங்கப்பா. டபரீஷ் மற்றும் மேட்சை மாத்துவாங்க. ஒரு பீச்சுங்க மேட்சை மாத்துவாருங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் மேல அடிக்க பார்த்தாரு. ஆனா பால் கீப்பர் கையில போயிடுச்சு. அங்கதான் போக பார்த்தாரு. நல்ல ஒரு சுத்தினாரு. ஆனா மீட் ஆகல. மணி தம்பி பேர் என்னதுண்ணா? சஞ்சய். ராமசாமி. ஒரு ரிவர்ஸ் அச்சாரு. அங்க ஃபீல்டு இருக்காருங்க. 2 ரன் ஓட முடியுமா? ஒரு ரன்னுங்க ஓட முடியுமா? இவர் 4 ஸ்டெப் வச்சா ஓடுவாருங்க. எதுக்கு 4 ஸ்டெப் வச்சா அந்த ரீச்சுக்கு போயிடுவாரு. டபரீஷ் மற்றும் சஞ்சய். டபரீஷ் வித்தியாசமான ஒரு பேரா இருக்கு. டபரீஷ் மற்றும் சஞ்சய் சிறந்த நல்ல ஒரு 2 பவுலர் வச்சிருக்காங்க. டப்பாவா? டப்பா. டபரீஷ். அப்பா அச்சாருங்க மூஞ்சில. இவரோட ஹைட்டுக்கு அந்த தம்பியோட போலிங் சிறப்பா இருந்துச்சு. வாயிலே அடிச்சிட்டாருங்க. அவரோட ஹைட்டுக்கும் இந்த பவுன்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை. 4 அடி இருக்கிறாரு. ஆனா 7 அடிக்கு பால ஏத்திறாரு. பவுலர் தம்பி பேர் வந்து தப்புன்னு பேர் இருக்கான். புது பேர். போல்டா போன பால் மூஞ்சிக்கு, இந்த பால் காலுக்கு. நான் தான் சொன்னலங்க, அது மேட்சை மாத்துவாருங்க. லாஸ்ட் 2 ஓவரா ஆர்சிபி ஃபயரா போலிங் போடுறாங்க. பாருங்க ஃபுட்பால்லாம் ஆட்டு இருக்காரு போலர். அடுத்த ஆட்டக்காரர் யாரு? ஆனந்த் போறார். ஹெலிகாப்டர் ஆனந்த். அவரோட ஹெலிகாப்டர் ஷாட் சூப்பரா பாக்குறதுக்கு. அடிப்பாரா ஒரு ஹெலிகாப்டர் 6. ஸ்கோர் 50. ஸ்கோர் 53. 7 ஓவரா? பரவாயில்ல, நல்ல ஒரு இழுத்து பிடிச்சிட்டாங்க. எங்கேயோ எதிர்பார்த்தோம் ஸ்கோரை 70 அப்படின்ட்டு. ஒரு 53 இப்ப நிறுத்திருக்காங்க. லாஸ்ட் ஓவர் 7வது ஓவரா? அச்சாருங்க 6ஆ? 6 அடிக்கு 6 போறதுக்கு இருந்துச்சு. ஆனா அங்க ஒரு ஃபீல்டர் இருக்காருங்க, அவரை தாண்டி போல பால் ஸ்ட்ரைட்டா கையில. லாஸ்ட் ஓவர் 53 ரன் வந்திருக்கு இது வரைக்கும். அதான் ஜீவா இருக்கிற வரைக்கும் ஸ்கோர் வந்துட்டே இருந்தது. அவர் விக்கெட் எப்போ விழுந்ததோ ஸ்கோர் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஜீவா அடில் போட்டு பேசி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னா டக்குன்னு உள்ள வந்துருங்க. ஓகே, அடுத்த ஆட்டக்காரர் மணி. இவரு ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனுங்க, நல்ல வீசுவார். சிறப்பான ஒரு பால் சஞ்சய் கிட்ட இருந்து. போன ஓவரும் சூப்பரா போட்டாரு. இந்த ஓவரும் 2 டாட் பாலை போட்டு சூப்பரா போட்டிருக்காரு. ரெண்டு ரன்னா ஓடுவாங்களா? நல்ல ஒரு த்ரோ, ஆனால் ஓடிட்டாங்க. ஆனந்த் மற்றும் மணி நல்ல ஒரு ரன்னிங். லைட்டா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு வைடு போட்டுருவாங்க ஆர்சிபி. ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தி மற்றும் மணி அவங்க போட்ட வைடுக்கு அப்புறம் இப்போதான் ஒரு வைடு வந்திருக்கு. நல்ல ஒரு போலிங்க சஞ்சய் கிட்ட இருந்து. ஒரு வைடு போட்டாலும் அடுத்த பால ஒரு டாட் பால போட்டிருக்காரு. அடிக்க போனாரு, ஆனா அது ஒரு வைடுன்றதுனால நிறுத்திட்டாரு பேட்டை. எதுக்கு அடிச்சுக்கிட்டு வைடு, ஒரு ரன் வருது சும்மா அப்படின்ட்டு. கமெண்ட்ரி பாக்ஸில் ஒரு சேஞ்சுங்க. சண்முகம் இப்போ இங்கிலீஷ் கமெண்ட்ரி கொடுக்க போறாரு உங்களுக்கு. அச்சாருங்க ஆறா 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 இல்லைங்க, விண்டு கொஞ்சம் சப்போர்ட் இல்லை, ஸ்ட்ரைட்டா கையில் காற்று கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா இந்த அடிச்ச ஷாட்டுக்குள்ள வெளியே போயிருங்க. அதான் 6 மணிக்கு மேலே கொஞ்சம் காற்று அப்படியே
ஸ்லோ டவுன் ஆகும். நான் வந்து வளரோட பேட்டிங் தான் வெயிட்டிங்க. இந்த டோர்னமெண்ட் வந்து வளரு பேட்டிங்கே வரல. இந்த மேட்ச் வருவாரா? ஸ்ட்ரைட்டில் அவர் அடிக்கிற சிக்ஸில் இன்னும் என் கண்ணிலே இருக்குது. செமையான ஒரு பேட்ஸ்மேன், சூப்பராக அடிப்பார் ஸ்ட்ரைட்டில். டைமிங் தான் ஜஸ்ட் இந்த வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் மாதிரி ஃப்ளிக்கு தான். ஃபுல் டாஸ் ஒரு 4 ஓடி யாராருங்க லாஸ்ட்டாக போலீஸ் ட்ரைனிங்கில் இந்த மாதிரி ஓடி இருப்பாரு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஓடுறாங்க பாருங்க, த்ரோவை சுற்றி அடிக்கிறாரு. இங்கே பாருங்க, இது வந்து கொக்கோன்னு நினைக்கிறேன். நீ ஓடிட்ட அப்புறம் அங்கேருந்து நான் ஓடு நீ ஓடு அப்படின்ட்டு ஓடுறாங்க. 3 ரன்னா 1 ரன்னா 1 ஷாட்டா 1 ஷாட்டா எத்தனை 2 ரன்னா? அப்போ இதுக்கு எதுக்கு நான் வெறித்தனமே ஓடி இருந்தேன் 4வது ரன்னுக்கு அப்படின்ற மாதிரி. எத்தனை ரன் கணக்கு ப்ரோ? 3 ரன் ஒன்னாங்க, 2 ரன் கணக்கு. லாஸ்ட் பால் இந்த ஓவரில் ஓடுனது 2 ரன் தானா? அப்போ 1 ரன் தானா? எப்பா 3வது ரன் ஓடுனாங்கடா. ஆனா ஃபர்ஸ்ட் ரன்னே இப்படி வைக்கலாம் அதெல்லாம் கணக்கு. ஆமா முடியலப்பா, முடிச்சிட்டு கால் பண்ணுவேன். ஆமா 2 ரன் தான்ப்பா. 3வது ரன்ல அவுட்டுப்பா, 2 ரன்ப்பா. என்னாச்சு? 4வது ரன் ஓடும்போது அவுட்டா? அப்ப அதுக்கு ஒரு ரீல் போட்டு பாருங்க கேமரால எத்தனை ரன் ஓடுனாங்க. 4வது ரன் தானா? ஆமாப்பா 4 ரன்ல அவுட்ரா. ஒரு 1 ஷாட் 1 கம்மி பண்ணுங்க. அப்பனா 2 தானா? அதான் 2 தான் வரும் ஜி. 2 ரன் கணக்கு ஜி. 3 ஓடுனாங்க, 2 ரன் கணக்கு. 2 ரன் கணக்கு. ஸ்கோர் எவ்வளோ? 60 அடிக்கணுங்க. 8 ஓவருக்கு 48 பாலுக்கு 12 ரன் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஒரு 1 ஷாட்டு திருப்பி ஒரு அவுட், 2 ரன் தான் கணக்கு வரும். இப்போ அவங்க அச்சா 60 ரன்ல எக்ஸ்ட்ராஸ் மட்டும் 30 ரன் இருக்குமா? 4 ரன் இல்ல, 3 ரன்னு. அப்புறம் ஒரு அதுல இல்லைண்ணா, 4வது ரன்ல 3வது ரன் அவுட், 4வது ரன் அவுட், 4 ரன் கம்ப்ளீட் பண்ணல ஒரு பேட்ஸ்மேன் இல்ல. அதனால 2 ரன் தான். 3 ரன்ல 1 ரன் எடுத்தீங்கன்னா 2 ரன். தெளிவா சொல்லு. மறைமுக ஓனர் புஜாரா. ஸ்கோர் 60 அடிக்கணும். 60 ரன்னுங்க. இதே மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச் 60 ரன் டார்கெட் உங்களுக்கு. யூஸ்ட் பால் உங்களுக்கு அதுக்கு 58 இருந்துச்சு நேற்று ஈவினிங்கோட லாஸ்ட் மேட்ச். இன்னைக்கு வந்து 60 ரன். வந்துருங்க ஃபீல்ட் காஞ்சி போங்க. ஆர்சிபி பேட்ஸ்மேன் எங்கே வந்துருங்க. இப்போ நீங்க ஆடி முடிச்சிட்டீங்கன்னா காலைல ஜாலியாக தூங்கலாம். இல்லைன்னா காலங்காலத்தில் 6:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சி வரணும். அதில் கண்டிப்பாக ஒரு 5 பேர் காலைல ஏஞ்சிக்க மாட்டீங்க. அதாவது 3 பேர் 3 பேர் மட்டை. அதனால வந்து ஒரு 4 பேர் மிட் நைட் பிரியாணி 2 அன்லிமிட்டட் சாப்பிட்டு தூங்கி இருப்பீங்க, ஏஞ்சி வரமாட்டீங்க. அதனால இப்போ சீக்கிரமா பேட்டிங் வந்துருங்க. ஓகே, ஸ்ட்ரைக்கில் சுரேஷ், போலரும் சுரேஷ். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் நேமும் சுரேஷ், போலர் நேமும் சுரேஷ், கமெண்ட்ரி பண்ணுறவர் பேரும் சுரேஷ். சுரேஷ், அரவிந்த், அப்புறம் அரவிந்த், விக்கி, இவங்கெல்லாம் ஒரு டீமுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. மணின்னு ஒரு டீமுக்கு 2-3 பேர் இருப்பாங்க. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பால் சுரேஷ் கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்கர் சுரேஷ்,
நான் ஸ்ட்ரைக்கர் டேனி. ரன்னா அவங்க சரியான ஒரு த்ரோ அடிச்சிருந்தா ஒரு க்ளோஸ் பாலாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸு. அவரோட ஆர்சிபியோட ஒரு மெயின் பிளேயருங்க சுரேஷ். இப்போ ஸ்ட்ரைக்கில் டேனி. நல்ல ஒரு ஃபிளிக் ஷாட் கேப்ல. ரெண்டா யார் அந்த ஃபீல்டர் தோரா, அவர் ஓடி வந்துரு. ஒரு 4 ஸ்டெப்பு வச்சா பவர் பிளே உள்ள வந்துருவாரு. அடி பாய் தொடையில அடிச்சு போடுவார். இன்னும் 30 போலிங்க்கு தாங்க வெயிட்டிங். 30 நிமிஷம் இருக்கு, மேட்சே முடிச்சிடலாம். நல்ல ஒரு தடுப்பாட்டம். 1 லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் ஜீவா பண்ண ரோல இப்போ சுரேஷ் அவர் ஆடிட்டே இருப்பார் 8 ஓவர் ஃபுல்லாக. ரிவர்ஸ்க்கான ஒரு முயற்சி, ஆனால் நல்ல ஒரு பாலுங்க சுரேஷ் கிட்ட இருந்து. சுயம்பு சுரேஷ். அவர் பேரே சுயம்பு சுரேஷா? நீங்கள் சும்மா கலாய்க்கிறீங்களா? இல்லை இல்லை, ஒரு பேரே சுயம்பு சுரேஷ். சுயம்பு லிங்கம் அந்த மாதிரி இருப்பாங்களா? ஓகே, அது மாதிரி சொக்கலிங்கம், ஜம்புலிங்கம் அந்த மாதிரி சுயம்பு சுரேஷ். நல்ல ஒரு ஃபிளிக்ஸ் ஆகுங்க. ரன் அவுட்டா? த்ரோவை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருந்தா அவுட்டு. ஒரு 2 கண்டத்துலேருந்து தப்பிச்சிருக்காரு சுரேஷ். அவங்களோட ஃபுல் ஸ்கெட்சே வந்து சுரேஷுக்கு தாங்க. அந்த ஒரு விக்கெட்டு தான் அந்த மேட்சே. அந்த மேட்ச் ஃபுல்லாக 8 ஓவர் ஆடக்கூடிய திறமை இருக்கு. ஒரு ரோல் பண்ணுவார், மற்றவங்களாம் வருவாங்க ஒரு 2 6 ஆச்சமா போயிடலாம் அப்படின்ட்டு. அவர் வந்து ஃபுல்லாக மேட்சை கம்ப்ளீட் பண்ணுவார். அடுத்த பால் போல்டா போல்டு. ஒரு முக்கியமான ஒரு விக்கெட்டு ஜிடிக்கு. இவங்க சந்தோஷப்படுறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் இதுக்கு சந்தோஷம். ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்பா 1500 பாயிண்ட் நான் எடுக்கல, நீங்க அவர் எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பின்றாங்க அவர் விக்கெட் வந்தோன்னா. ஏன் இந்த சந்தோஷம்? இவங்க தோத்தாங்கன்னா நீங்க உள்ள போவீங்களா? ஆமா, அப்படியா? அப்படிதான் கேமராமேனு அலர்ற. கேட்கல ஓகே 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 ஓகே. நல்ல ஒரு பேட்ஸ்மேன், அவரோட விக்கெட் வந்துட்டாரு. அடுத்து மணி. போலிங்கில் ஒன்று குறைவா நினச்சிங்களா? ஆனால் பேட்டிங்கில் புலி மணி. சீக்கிரம் மணி, இந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வர மாதிரி தான் இருக்கும். பேட்ஸ்மேன்லாம் ரெடியாக வந்துருங்க, வெளியே போகிறதுக்குள்ளே கொடுக்குறதுன்னு உள்ளே ஓடி வந்துருங்க. மணி வந்து எல்லா ஷாட்டும் ஆடுவாருங்க. ரிவர்ஸு, ஸ்லீப்பு, டவுன் த ட்ராக் வந்து ஸ்ட்ரைட்டில் ஒரு அடி, நிறைய ஷாட் வச்சிருக்காரு. பார்ப்போம். ஸ்ட்ரைட்டில் ஏறி வந்து ஒரு ஷாட். டேனி நவுந்து போயிட்டாரு. அந்த சைடில் அடிக்கலாம் பார்க்குற கீப்பர் தலைக்கு மேலே, ஆனால் சரியாக மீட் ஆகலை. ஒரு மிஸ் அடிச்சிருக்கலாம். ஒரு 4 ரன் வந்துருக்கோம் இந்த பால். போலர் யாரு? கார்த்தி. மணி வந்திருக்காருங்க ஸ்ட்ரைக்ல. ஒரு பவுன்சர் ஆயிடுச்சு இந்த பாலு. அடிக்க ஷாட்டுக்கு போனாரு, ஆனால் அவரால் அடிக்க பேட் எட்டல, மேட்சா போயிடுச்சு. அச்சாருங்க மாடிக்கல சீல் ஆறா கேட்சா ஓடி வராரு ஒருத்தர் பிடிச்சிட்டாரு. யார் அந்த ஃபீல்டர்? நல்ல ஒரு கேட்ச். யாருங்க கேட்ச் பிடிச்சது? மணியா? இந்த போலிங் போடுவார் சொடுக்கு மணி, அவரு தானே? நல்ல ஒரு கேட்ச். மணியோட விக்கெட். மணி கேட்ச் பிடிச்சி வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு.
ரப்பாக இருக்குது இப்படி கம்பி மாதிரி சுருள் முடி அப்படி ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது விக்கு மாதிரி. மாநாடு அவர்களின் பைக் சாவி மிஸ் ஆகிடுச்சு. யாராச்சும் எடுத்தீங்கன்னா சேவிட்டு எடுத்து கொடுத்துருங்க. மாநாடோட பைக் சாவி. வினோத் வைட் ஒரு ஷாட்டுக்கு ஒரு முயற்சி பண்ணாரு. ரன் அவுட்டா? ஒரு க்ளோஸ் கால். டைரக்ட் ஹிட் அடிச்சிருந்தா வினோத் அப்படியே திரும்பி போயிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. டேனி மற்றும் வினோத் நல்ல ஒரு டீம் ஆர்சிபி. ஆச்சாரிங்க நான் வந்து கேட்சா மணி பிடிச்சிட்டாரு. நல்லா கவர் பண்றாங்க கிரவுண்ட. அந்த சைட்ல இருந்து ஓடி வந்து பிடிச்சாரு. இப்ப இந்த சைட்ல இருந்து அந்த மூளைக்கு ஓடி போய் நல்லா கேட்ச் பிடிக்கிறாரு மணி. ஒரே ஃபீல்டர் ஃபுல்லா கவர் பண்றாரு கிரவுண்ட. எத்தனை பால் ஆயிருக்கு? லாஸ்ட் பால். குத்தி போட்டு கேட்ச் அடிச்சு இருந்தா பிடிச்சிக்கோன்ற ஃபீல்ட் செட் பண்ணி போட்டு இருக்காரு கார்த்திக். எங்க ஃபீல்ட் இருந்தா நான் அங்கேயே கேட்ச் கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க ஆர்சிபி. அவங்க டீமுக்கு ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன் சுரேஷ், ஒரு லெஃப்ட் ஹேண்டர். இவங்க 2 பேர் கையில தான் இருக்கு இப்ப மேட்ச், வினோத் மற்றும் சுரேஷ். ஒரு தடுப்பாட்டம் ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்க. த்ரோ ஆனா சரியா அடிக்கல, கையிலேயே குத்திட்டு ஓட்டாங்க ஒரு ரன். ஓவர் முடிவில் 8 2 ஓவருக்கு 8 ரன் தான். பவர் பிளேல சிறப்பா போலிங் போட்டுருவாங்க கேகேஆர். பவர் பிளேல சிறப்பான ஒரு பந்து வீச்சுங்க கேகேஆர் கிட்ட இருந்து. அடுத்த பந்து வீச்சாளர் யாரு? இன்னும் ஒரு 52 ரன் அடிக்கணும் 6 ஓவருக்கு. வாய்ப்பு இருக்கு அடிக்கிறதுக்கு. நல்ல பேட்ஸ்மேன்லாம் இருக்காங்க இன்னும் நிறைய. ஆனால் முக்கியமான ஒரு 3 பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டாங்க. மணி, சுரேஷ், அப்புறம் இன்னொரு பேட்ஸ்மேன் ஒரு டேனி. 3 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டாங்க. அவுட்டா? அவுட்டு. செலிப்ரேஷன் சூப்பரா இருக்கு. கேகேஆர் கூட கீப்பர் பிடிச்சி ஒரு அடி பால. விக்கெட் விக்கெட் விக்கெட். நான் விக்கெட்டுக்கு ஆசைப்படலை, அது தானா ஒழுங்குன்னு இருக்கு அந்த மாதிரி. அடுத்த ஆட்டக்காரராக ராகுல் வந்திருக்காரு. ஒரு செல்லமா ஒரு தட்டுங்க கீப்பருக்கு பக்கத்துல. 2 ரன்னா. நல்ல ஒரு ரன்னிங்க கீப்பர் கிட்ட இருந்து. நல்ல ஒரு த்ரோ சிறப்பா அடிச்சாரு. பாலையும் நல்லா கலெக்ட் பண்ணாரு ஓடி போய்.
ஃபஸ்ட்டு பால் ஒரு 2 ரன் ஆடி ஆர்சிபிக்கு ஒரு 6 கொடுத்துருக்காரு ராகுல். மறுபடியும் ஒரு தடுப்பாட்டம். ரன் அவுட்டா? குயிக்காக இருக்காங்க கேகேஆர் டீம். ஸ்ட்ரைக்ல வினோத். அச்சாரு லெக் சைடில் ஒரு புல் ஷாட் மாதிரி. யார் இந்த ஃபீல்டர்? கார்த்திக். அச்சாரு நல்ல த்ரோ தான், ஆனால் வினோத் ஓடுவாருங்க. நல்ல ஒரு ஃபிட்டான ஒரு பிளேயர் வினோத், குயிக்காக ஓடிடுவார். இந்த ஓவரில் ரொட்டேஷனாக ஒரு 2 ரன்னு வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் 2 ஓவர் ஆடிருந்தாங்கன்னா ஸ்கோர் வந்திருக்கும். 2 வரல, விக்கெட்டு 4 விக்கெட் வந்துட்டாங்க. குரூஷியல் ஆர்சிபிக்கு. ஒரு பெருக்கி ஷாட், இது அப்படி பெருக்கி விட்டார். ஸ்ட்ரைக்ல ராகுல். மறுபடியும் செல்லமே ஒரு கட்டு. ஃபீல்டரே இல்லை அங்கே. 2 3 ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வினோத் 3 ரன்னு புஷ் பண்ணுவாரா? இல்லை, நல்ல ஒரு த்ரோ அங்கே. யாரு? சபீர். நல்ல ஒரு த்ரோ கிட்ட இருந்து. ஓவர் 3 ஓவருக்கு 16 ரன்னு. 3 ஓவருக்கு 16 ரன்கள். நீ எவ்வளோ அடிக்கணும்? 44ஆ? 30 பாலுக்கு 44 ரன் அடிக்கணும். ரொம்பலாம் இல்லைங்க, அடித்தா வாய்ப்பு இருக்கு ஆர்சிபிக்கு. இன்னும் ஒரு 3 நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க ஆர்சிபிக்கு. முப்பது பாலுக்கு 44. அடுத்த போலர் மணி. நல்ல ஒரு 2 ரன்னிங் கேட்ச் பிடிச்சாரு. இப்போ போலிங்கில் ஒரு மிராக்கல் பண்ணுவாரா? ஒரு மிராக்கல் போலிங் தான். ஒரு கட்டர் வேரியேஷன் போடுவார். ஸ்ட்ரைக்கில் வினோத் ஆர்சிபிக்காக ஒரு போராட்ட இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அச்சார ஒரு ஸ்வீப் ஷாட், ஆனால் சரியாக மீட் ஆகலை. நல்ல ஒரு ட்ரை லெக் சைடில், ஆனால் ஒரே ரன் தான். நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்கே துவரகிட்ட இருந்து. லாஸ்ட் டைமில் வந்து அடிக்கிறதுக்கு ஒரு பவர் பேட்டர்லாம் இருக்காங்க இன்னும் ஆர்சிபிக்கு. ஏங்க இந்த ரன்னுன்ற மாதிரி. ஐயோ, ஆனால் அச்சிங்க அவுட்டு. சரியான ஒரு த்ரோ ஜீவா கிட்ட இருந்து. வைடா? வைடு மற்றும் ஒரு ரன். சூப்பரான ஒரு ஷாட்டு. அங்கே பாருங்க, கேட்ச். அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, போய் பாருங்க அம்பையர். சூப்பரான ஒரு கேட்சுங்க சுரேஷ் அவர்கிட்ட இருந்து. நவரவே இல்லை, அவர் அப்படியே தான் நின்று இருக்காரு. அம்பையர் பார்த்துட்டு கொடுக்கலாம் ஒரு டிசிஷனை. இந்த டோர்னமெண்ட்டோட ஒரு பெஸ்ட் கேட்சுங்க இது. நல்ல ஒரு ஷாட்டு தான் வினோத் கிட்ட இருந்து. ஆனால் அது ஒரு நல்ல ஒரு கேட்சால ஒரு விக்கெட்டை வளர்ந்து போகிறார்.
நல்ல முட்டி போட்டு அடிச்சாரு. யார் பிடிச்சது? சூப்பர் கேட்ச். யார்? சூப்பர் கேட்ச் சுரேஷ் பிடிச்சிருக்காரு. சுயம்பு சுரேஷ். பெஸ்ட் கேட்ச்ல எழுதி வைங்க. இது எழுதி வைக்கிறது இல்லை, இப்போ எழுதி வைக்கிறது ஆப்பில் வந்துடும். ஆமாம், ஒன்னாம் கேட்ச்ல புஜாரா கேட்ச். புஜாரா ஒரு ஒன்னாம் கேட்ச் விட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கேட்ச் 8வது நெஞ்சாரு, கையில் மாட்டிச்சு. வளர் மணிகண்டன் வந்திருக்காருங்க. நம்ம எதிர்பார்த்த ஒரு பிளேயர் வந்திருக்காரு. வளர் ஒரு டாட் பால். அடுத்த ஷாட் வேற ஒரு முயற்சி. ஆனா பால் காலில் போட்டு ஆஃப் சைடில் போயிட்டு இருக்கு. 2 ரன்னா. பேட்டில் அடிச்சாதான் 2. ராகுல் ரெடியா இருப்பாரு. லைட்டா ரெடி. ஒரு மிஸ்ஃபீல்ட் ஆச்சுன்னா ஓடிட்டே இருப்பாரு. அவருக்கு வளர் சப்போர்ட் பண்ணுவாரா ரன்னிங்ல? பார்ப்போம் ஓட முடியுமான்ட்டு. அது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல ஒரு தடுப்பாட்டம். அதான் 2 ரன் வாய்ப்பு இருக்கு, ஓடலாம். ஆனா வளரும் வேணாம்னு சொல்லிட்டாரு. ஒரு ரன் ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 ரன். இன்னும் ஒரு 39 ரன் அடிக்கணும் 4 ஓவருக்கு. ஓவருக்கு 10 ரன். ஆர்சிபி வெற்றி பெற 24 பால்ல 39. ஒன்றில் ஒரு ஓவரில் 2 6 போச்சுன்னா மேட்ச் அப்படியே மாறுங்க. அந்த 6 யார் அடிப்பா? அதுதான் இங்கே கேள்வி. ஒரு 5 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அடிக்காம அவுட் ஆயிட்டாங்க. அதுதான் இப்போ ஆர்சிபிக்கு ஒரு தலைவலி. பஞ்சாப் மற்றும் ஜிடி நாளை காலையில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். தமிழ் 6 மணிக்கு வந்துருங்க. 6 மணிக்கு டாஸ் போட்டுருவாங்க. ஒரு 6:15 ஸ்டார்ட் பண்ணுறோம். 6 மணிக்கு டாஸ் ரிப்போர்ட் பண்ணோம். பஞ்சாப் மற்றும் ஜிடி 6 மணிக்கு டாஸ், 6:15 மேட்ச் ஸ்டார்ட். நல்ல ஒரு தடுப்பாட்டம். ஸ்ட்ரைட்டா போலர் கையில கொடுத்துட்டு ஓடினாரு. ரன் அவுட்டுங்க. யார் அந்த போலர்? சுரேஷா? அவ்வளோதாங்க. போலிங்கும் போட்டு ஃபீல்டிங்கும் எல்லாம் அவரே பண்ணிடுறாரு. நல்ல ஒரு த்ரோ சுரேஷ் அவர்கிட்ட இருந்து. அடுத்த ஆட்டக்காரர் யாரு? விஜய். கேம் சேஞ்சர் சொல்லலாம். எப்போ வேணா சேஞ்ச் பண்ணுவாங்க கேம். டப்புன்னு ஒரு 3 6 அடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் விஜய். இந்த மேட்ச் தான் அவருக்கு 11th ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை தக்க வைப்பாரா விஜய்? விஜய் ஸ்ட்ரைக்ல, நான் ஸ்ட்ரைக்ல வளர். ஒரு ரிவர்ஸுக்கான முயற்சி. ஆனால் மீட் ஆகலை. ரன் அவுட்டா? ஜீவா கிட்ட த்ரோலாம் மிஸ் ஆகாதுங்க. அவ்வளோதான். லைட்டாக அப்படி ஜர்க்கானாலும் அடிச்சிருவார் கரெக்டாக ஸ்டிக்கை பார்த்து. நல்ல ஒரு கீப்பிங் ஜீவா கிட்ட இருந்து. ஆர்சிபியின் அடுத்த ஆட்டக்காரர் யாரு? சீக்கிரம், உங்களுக்கு தான் கண்ணு தெரியாது, பார்த்துக்கோங்க. அடுத்த ஆட்டக்காரர் சபரேஷ். சபரேஷா? தபரேஷ் வந்திருக்காரு.
வச்சிருக்கானா? நல்ல ஒரு ஸ்டாப் bowler கிட்ட இருந்து. அப்படியா? ஓ, பவுன்சர் டெலிவரி. ஒரு பவுன்சருங்க. பேட்ஸ்மேனுக்கு மீட் பண்ணுறதுக்கு டைமே கொடுக்கல, குயிக்காக வந்துச்சு பாலு. அவுட்டா அவுட்டா அவுட்டா? ரிவ்யூவா? ரிவ்யூ கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நாளைக்கெல்லாம் லாஸ்ட் மேட்ச்லாம் ரிவ்யூ கிடையாதுன்னு சொல்லிடணும். லாஸ்ட் மேட்ச்சுக்கு மட்டும் ரிவ்யூ கிடையாதுன்னு அப்படின்னு. தண்ணி கேன் எடுத்துகிட்டு போனவங்களாம் திருப்பி எடுத்துகிட்டு வந்தீங்க வச்சுருங்க. அப்படியே விட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுங்க. காலியானவனும் அப்படியே அங்கங்கே விட்டு போயிடுறீங்க. எடுத்துகிட்டு வந்து ஸ்டேஜ் கிட்ட வச்சுருங்க. ஸ்கோர் எவ்வளோடா? 5 ஓவருக்கா? ஓவர் முடியலையா? ஓவர் முடிஞ்சு எண்டே மாற்றிட்டாங்க. ஓவர் முடிஞ்சு அந்த எண்டே போயிட்டாங்க. டிசிஷன். சரி, லாஸ்ட் ஓவரில் எத்தனை ரன்னு போட்டார் அது மட்டும் நீங்களே சொல்கிறீங்க. கேகேஆர் லாஸ்ட் ஓவர் மேடின் ஓவரா? சூப்பர் சூப்பர், ஓகே. லாஸ்ட் ஓவர் ஒரு மேடின், நல்ல ஒரு போலிங் சுரேஷ் அவர்கிட்ட இருந்து. அம்பையர் லாஸ்ட் ஓவர் 6 பால் கம்ப்ளீட் பண்ணிட்டாரா? 5 பால் தான் போட்டிருக்காரா? ஒரு டவுட் இருக்குது, அதுதான் கேட்குறோம். 6 பால் போட்டாரா? ஓகே ஓகே. ஓகே, டிசிஷன் அவுட். அவுட். ரிவ்யூ சக்சஸ். வளர்மணி தனது விக்கெட்டை இழந்து வெளியேறாரு. சரியான அவுட்னா எப்படி தோனி மட்டும் பண்ணிச்சா? விக்கெட் எத்தனை விக்கெட் போயிருக்கு? 8. கடைசி 2 விக்கெட். கையில பிடிச்சோடனே இந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு போங்களா பேட் 2 மேட்ச் எனக்கு ஒன்று கொடுக்கல இல்லையா? 10 மேட்சுகளை கொடுக்கல. அச்சாருங்க மாடிக்கு. ஆனா கேட்சா? கேட்ச். இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தான் ஆர்சிபி. ஆனால் போலிங்கில் அவங்களால முடிஞ்ச ஒரு ஃபுல் எஃபர்ட் கொடுத்து போட்டாங்க. சின்ன பசங்க லாஸ்ட்டில் நல்லா போட்டாங்க 2 பேர், சபரீஸ் அப்புறம் சஞ்சய். ஆனால் பேட்ஸ்மேன் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலங்க ஆர்சிபிக்கு. ஒருத்தர் நின்றுனா கூட மேட்சே மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஒரு 7 பேட்ஸ்மேன், நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க ஆர்சிபியில். மறுபடியும் ஒரு டாட் பால். போட்டேன்னு பாரு.
என்னாச்சு இது பால் கவுண்டா நவுந்துட்டாரா பேட்ஸ்மேனு பால் போட்டப்போ வரலன்னா 4 வைடு போட்டு அப்புறம் கொடுக்குற சஞ்சய் இது என்ன டாட் பாலா நவுந்துட்டாரா டெட் பாலா ஓகே லாஸ்ட் விக்கெட்டா ஒரு வைட் மணி நல்லா போட்டு வந்தாரு இந்த பால் மட்டும் ஒரு வைட் மாரியா மாரி போயிருப்பானடா மறுபடியும் ஒரு டாட் பால் அவுட்டா அவுட்டா இல்லை நேற்று குத்தத்தை நான் பேக்ல வச்சிருந்தேன் இன்னைக்கு ஞாபகமே இல்லையா பேக்ல வண்டி சாவி தொலைஞ்சிச்சு டேமேஜ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட கொடுத்துருங்க பேக்கில் யாராச்சும் வச்சுருந்தாலும் கொடுத்துருங்க இல்லை பாக்கெட்டில் கை விட்டு பாருங்க யார்கிட்ட கொடுத்துருப்பாரு அவரு மறந்துருப்பாரு இல்லைன்னா அவர் பாக்கெட்லேயே வச்சுட்டு தேர்ந்து இருப்பார் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படி அவர் பாக்கெட்டில் வச்சு பேக் பாக்கெட்டில் வச்சுருப்பாரு ஃப்ரண்ட்டில் தேர்ந்திருப்பார் ஸ்கோர் 23 6 ஓவருக்கு 6 ஓவருக்கு 23 ரன் அடிச்சிருக்காங்க இன்னும் ஒரு 37 ரன் அடிக்கணுங்க 2 ஓவருக்கு ஆனால் முக்கியமான ஒரு என்னன்னா விக்கெட் போச்சுங்க ஆர்சிபிக்கு வாய் இன்னும் 36 12 பாலுக்கு 36 ஆனால் கடைசி விக்கெட் கடைசி விக்கெட்டையும் இழந்து வெளியேறாரு சஞ்சய் கேகேஆர் இந்த மேட்சை வின் பண்ணி செமிஃபைனலை தக்க வச்சிருக்காங்க இது வரைக்கும்